வடமத்திய மாகாணத்தின் 8 கல்வி வலயங்களிலும் 30 கோட்டங்களிலும் தரம் 11இன் 3ஆம் தவணை பரீட்சை தற்போது நடைபெற்று வருகின்றது. சிங்கள இலக்கிய பரீட்சை இன்று நடைபெறவிருந்தது. வினாத்தாள் முன்கூட்டியே வெளியிடப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்று நடைபெறவிருந்த பரீட்சை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் சிறிமேவன் தர்மசேன தெரிவித்தார். பரீட்சையை தற்காலிகமாக இடைநிறுத்தி வேறொரு பரீட்சை வினாத்தால் வழங்கும் எதிர்பார்ப்புடன் பரீட்சையை பிற்போட்டுள்ளோம். இது பற்றி அனுராதபுரம் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்து இது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும். இந்த நேரத்தில் எந்த இடத்தில் தவறு நடந்தது என்பது தொடர்பில் அடிப்படை விசாரணை நடைபெற்று வருகின்றது. அந்த பாடத்துடனான வினாத்தால் தாமதிக்காமல் மீண்டும் பரீட்சையை நடத்த நடவடிக்கை எடுக்கின்றோம். இதற்கு முன்னர் வடமத்திய மாகாணத்தில் 6ஆம் தர புவியியல் வினாத்தாள் வெளியானமை தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வினாத்தாள்கள் வெளியானமை தொடர்பில் முறையான நடவடிக்கை எடுக்கவும் செலவை மீள பெறவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று பரீட்சையை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த அநாகரிகமான ஒடுக்கமற்ற செயலை நிறுத்த வேண்டுமாயின் வடமத்திய மாகாணத்தின் வினாத்தாள்கள் வெளியாகி வருவதை தடுக்க எடுத்த நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லாததுதான் இவ்வாறு நடைபெற்றுள்ளது. அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த செயல் கல்வியின் வளர்ச்சிக்கு ஒரு காரணமாகிவிட்டது. இதனை விசாரணை செய்ய போலீசார் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்குமாறு மாகாண பணிப்பாளரையும் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை பரீட்சை வினாத்தாள்கள் வெளியிடப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி சில பெற்றோர் அனுராதபுரம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் இன்று முறைப்பாடு பதிவு செய்தனர். வடமத்திய மாகாணத்தில் இவ்வாறான மோசடி செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இருந்த போதிலும் கடந்த வருடங்களில் இடம்பெற்ற பரீட்சைகள் தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களத்தின் சில கல்வி அதிகாரிகள் தயக்கம் காண்பிக்கின்றனர். முறைகேடு இதுபோன்ற செயற்பாடுகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படாவிட்டால் வினாத்தாள்கள் வெளியாகின்றன. இன்று சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரிடம் முறைப்பாடு செய்துள்ளோம். கடந்த வருடம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் சில கேள்விகளை வெளியிட்ட குற்றச்சாட்டில் இருவருக்கு உயர் நீதிமன்றம் விதித்துள்ள தண்டனையின் பின்னணியில் மீண்டும் இவ்வாறான சம்பவம் பதிவாகியுள்ளது. பல அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் புலமை பரிசில் பரீட்சையின் கேள்விகளை வெளியிட்டமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் 30 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த இழப்பீட்டை 4 வாரங்களுக்குள் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.